நீ போ. என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? உண்மைதான்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குங்கிறது உண்மைதான். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது லவ் தான் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த நட்புக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும், எந்த காதலுக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்கும்பா. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் விளங்கலடா. ஒண்ணு சொல்லுங்கப்பா, நீங்களும் அம்மாவும் என் மேல வச்சிருக்கிறது என்ன, ஆன்டி ஸ்ரீ மேல வச்சிருக்கிறது என்ன? லவ். எந்த ரிலேஷன்ஷிப்லயும் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா அந்த 2 பேருக்கு நடுவுல இருக்க வேண்டியது லவ் தானப்பா. எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கு அந்த மாதிரி லவ். இந்த லவ்ல ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. எதிர்பார்ப்பே இல்லாத இந்த லவ்வுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டாடி. ஃப்ரெண்ட்ஷிப். சின்ன வயசுல எதுவும் தெரியாத வயசுல அவகிட்ட இருந்து பொம்மையை பிடுங்கினப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க மனசு அதே மாதிரி தான் இருக்கு. அதே பொம்மையை நான் ஒரு பையன் கிட்ட இருந்து பிடுங்கி வாழ்நாள் முழுக்க அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஸ்ரீ ஒரு பொண்ணா இருக்கிறது தானே டாடி இப்ப ப்ராப்ளம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வயசு வந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு சொன்னா இந்த உலகம் ஒத்துக்காதுடா. அண்ணன் தங்கச்சியும் ஒரே பைக்ல போனா கூட 100 பேர் 100 விதமா பேசுற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிஜம்தான்ப்பா. 100 பேர் 100 விதமா பேசுறாங்கன்றதுக்காக அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பை மாத்திக்கிறது இல்லையாப்பா. அண்ணன் தங்கச்சி, அம்மா பையன், அப்பா பொண்ணு, இது எல்லாத்தையுமே சுத்தமான ரிலேஷன்ஷிப்பா ஏத்துக்கிற இந்த சொசைட்டி ஒரு பையன் பொண்ணோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் ஏன் டாடி தப்பா பாக்குது? இத்தனை நாளா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்துல ஹாப்பியா சுத்திட்டு இருந்தோம்னா அது காரணம் இங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம், எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல, மியூசிக்ல, லவ்ல, சந்தோஷத்துல, கஷ்டத்துல, என் லைஃப்ல பாக்குற இடத்துல எல்லாம் ஸ்ரீ என் கூட தான் இருந்தா. நானும் ஸ்ரீ கூட தான் இருந்தேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி என் பெட்ரூமை அவளோட ஷேர் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் என் கனவுல கூட வந்ததில்ல டாடி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா அம்மான்னது எவ்வளவு உண்மையோ ஸ்ரீ என் ஃப்ரெண்டுன்றது அதே அளவு உண்மை. போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையும் வச்சு இந்த ஜெனரேஷனுக்கு லைஃப்ல தெளிவில்ல, எப்ப வேணாலும் மாறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நட்புக்கும் காதலுக்கு இடையில இருக்கிற ஒரு நூலோட இடைவெளியில கூட உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் மாறித்தான் ஆகணும். உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணாம தூய்மையா பனித்துளியாட்ட இருக்கீங்களா, அதான் பெரிய விஷயம். ஒரு பையனும் பொண்ணும் வாழ்க்கையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்ற சமுதாயத்துல வாழறதுனால உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு ரிலேஷன் தானே என்ன உணர வச்சுட்டீங்க. ஆனா இதை உணர வேண்டியவங்க
உங்களோட வாழ போறவங்க தான்டா.